நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு குழந்தை அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து கீழே விழுகிறதுக்காக போறாங்க. இதை பார்க்கவே அவங்க அம்மாவும் ரொம்பவே பயந்து தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த குழந்தை அவங்க அம்மா கண்ணு முன்னாடி கீழே விழுந்துடுறா. அவ தலையிலயும் பயங்கரமா அடியும் பட்டுருதுங்க. இதை பார்க்கவே எங்க தன்னோட குழந்தை இறந்து போயிருவாளோ அப்படிங்கிற பயத்துல உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து உங்க குழந்தையோட தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகாட்டி அவ உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அந்த ஆம்புலன்ஸ்லயே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஒரு லேடி போன் பேசிக்கிட்டே கவனம் இல்லாம கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தெரியாம இந்த ஆம்புலன்ஸ் மேலே கார் அடிச்சு நீங்க தான் வேணும்னு என் கார் மேல வந்து இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதே நேரம் அந்த குழந்தையோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து என்னோட குழந்தை கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இப்ப நீங்க வழி விட்டா மட்டும்தான் என் குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. அதுக்கு அந்த லேடியும் என்னோட காரோட விலையோட குழந்தை உயிர் முக்கியம் இல்ல, மரியாதை என்னோட காரை சரி பண்ணி கொடுங்க, அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு சொல்லி இவங்க மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியா சரியான நேரத்துக்கு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாதனால அவ அந்த ஆம்புலன்ஸ்ல இறந்து போயிடுறாங்க.